பிரம்மா குமாரிகள் அகில உலக தலைமையகம் மவுண்ட் அபுவில் இருந்து இப்பொழுது நான் பிரம்மா குமாரிகள் ஸ்ரீலங்கா கொலம்போவிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நிகழ்விலே ஆன்மீகம் அறிவோமா என்பதை பற்றி சிறிது காண்போமா? ஆன்மீகம் என்ற கேட்ட மாத்திரத்தில் அனைவரும் கூட ஏதாவது ஒரு ரிலிஜன் அல்லது மதம் சம்பந்தப்பட்டதாகவே நினைக்கின்றார்கள். பூஜைகள், புனஸ்காரங்கள் ஆகியவைகளையே ஆன்மீகமாக கருதுகின்றார்கள். ஆனால் ஆன்மீகம் என்பது இந்த வித்தியாசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும். ஆன்மீகம் என்றாலே அது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது அல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறும்போது ஸ்பிரிட், அதாவது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தையே இது கூறுகின்றது. ஆக ஆன்ம முன்னேற்றத்திற்காக நாம் செய்கின்ற அனைத்துமே இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸில் வருகின்றது. உலகத்தினர் இந்த ஆன்மீகத்தையும் சமயத்தையும் இணைத்துவிட்ட காரணத்தினால்தான் பல்வேறு கேள்விக்குறிகள் நமக்கு எழுகின்றன. மூட நம்பிக்கைகளை கூட ஆன்மீகம் என்று கருதுகின்றனர். உண்மையில் ஆன்மீகம் என்பது ஆன்மீக அறிவை நாம் பெறுவதாகும். அதாவது நான் யார், என்னுடையவர் யார், இந்த உலக நாடகம் மேடையில் எனது பாத்திரம் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிதல், புரிதல், தெளிந்து உணர்தல், இவற்றை தான் நாம் ஆன்மீகம் என்று கூறுகின்றோம். ஆக நாம் பூஜை செய்வதோ அல்லது புனஸ்காரம் செய்வதோ அல்லது எந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதோ ஆன்மீகமாக ஆக முடியாது. ஏனெனில் ஆன்மீகம் என்பது இது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும். தினசரி வாழ்க்கையில் நாம் நடைமுறையில் நமது வாழ்க்கையை அமைதியாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும், ஏன் பொருளுடைய ஒரு வாழ்க்கையாகவும் அமைத்து கொள்வதற்கு ஆன்மீகம் அத்தியாவசியமாகின்றது. பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயமானது ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக விளக்கங்களை நமக்கு அளிக்கின்றன. மேலும் ஆன்மீக பிராக்டிசஸ் சிலவற்றை நமக்கு போதிப்பதின் மூலமாக, அவற்றை நாம் கடைபிடிப்பதின் மூலமாக சுய முன்னேற்றத்திற்கும் சரி, இந்த உலக முன்னேற்றத்திற்கும் நாம் வழிவகுக்க முடிகின்றது. உதாரணமாக பிரம்மகுமாரிகள் என்ற அமைப்பானது எதனுடைய ஆதாரத்தில் இருக்கின்றது என்றால், நான் மாறுவதின் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுகின்றது. ஆகவே நான் அவர் மாற வேண்டும், இவர் மாற வேண்டும், சூழ்நிலை மாற வேண்டும், இப்படி ஆக வேண்டும் என்றெல்லாம் கூறுவதற்கு பதிலாக லெட் மீ சேஞ்ச் மை செல்ஃப், என்னுடைய பார்வையை, கண்ணோட்டத்தை, மனப்பாங்கி, எனது உணர்வுகளை, எனது பர்செப்ஷன், எனது ஆட்டிடியூட் ஆகியவற்றை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவே எனது வாழ்க்கையை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள முடிகின்றது. ஆகவேதான் ஆன்மீகம் அறிவோமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக எந்த ஒரு மத வித்தியாசங்களும் இன்றி, மத சடங்குகளும் இன்றி தன்னை அறிதல், தனது தலைவனாம் இறைவனை அறிதல், இந்த படைப்பின் இரகசியத்தை அறிதல், நமது கர்மத்தின் பலாபலன்களை, அதனுடைய இரகசியங்களை அறிந்து கொள்வதுதான் இந்த ஆன்மீகத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. நாம் அடிப்படையை விட்டு சற்று தள்ளிவிட்ட காரணத்தினால்தான் இன்று பல பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடையில் ஆளாகி இருக்கின்றோம். ஆக நாம் ஆன்மீகம் என்ன என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும், அதை நாம் அதனுடைய பர்ஸ்பெக்டிவ் சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாகவும், அந்த நடவடிக்கைகளை நாம் தினசரி நடவடிக்கைகள் கொண்டு வரும்போது நமது வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஆனந்தமயமானதாக, பொருளுடையதாக ஆகி விடுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.